நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹோசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட 18வது சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சாப்டரோட தலைப்பு வென் யூ வில் பிலீவ் எனிதிங். தமிழில் நீங்கள் அனைத்தையும் நம்பும் காலம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதில் ஒரு கதையை சொல்லி ஆரம்பிக்கிறார் மார்கன் ஹோசல். ஒரு ஏலியனோட பார்வையிலிருந்து இந்த கதையை சொல்கிறாரு. 2007 புத்தாண்டு பிறந்தப்போ ஒரு ஏலியன் நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரை சுற்றி பார்க்குது. மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, நல்ல வசதியாக இருக்காங்க, ஹோப்ஃபுல்லாக இருக்காங்க. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் குட் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சது எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி புதிய நூற்றாண்டை வரவேற்று மிக மகிழ்ச்சிகரமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் 2009 நியூ இயர் ஈவ் அன்னைக்கும் அதே ஏலியன் திரும்ப சுற்றி பார்க்குது. எல்லாமே சேம் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே மாறலை. இப்போ பார்த்தா எல்லோரும் கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. ஏன்னா 2007 தான் ஆப்பிள் ஃபோன் லான்ச் பண்ணாங்க, முதல்ல ஐஃபோன். அதுக்கு அடுத்த வருஷமே ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துருச்சு. இப்போ 2009 நிறைய பேர் புதிய ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. தொழில்நுட்பம் அதை விட பெட்டராக இருக்குது. அதை விட எல்லோரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கடைசியாக அந்த ஏலியன் எதை பார்த்து அதிர்ச்சி ஆகுது அப்படின்னா, பேங்க்கோட டீட்டெயில்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கும்போது, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அமெரிக்கா ஆஸ் அ கண்ட்ரி அதோட பொருளாதார நிலைமையை பார்க்கும்போது அன்னைக்கு இருந்ததை விட செல்வத்தோட மதிப்பு பல மடங்கு குறைஞ்சிருக்கு. இது எதனால் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டு மார்கன் ஹோசல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்கள் அவங்க நம்பிட்டு இருந்ததை, அந்த கதையை நம்புறதை நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறார். அதாவது 2007 மக்கள் தொடர்ந்து வீடுகளோட விலை மேலே போகும்னு சொல்லி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாங்க, ஸ்டாக்ஸோட விலை மேலே போகும்னு சொல்லி ஸ்டாக்ஸ் வாங்கினாங்க. ஆனால் 2009 மக்களுக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு. அதனால் அனைத்தோட விலையும் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். மக்கள் எப்போவுமே ஃபேக்ட்ஸை விட, டேட்டாவை விட, எவிடன்ஸை விட கதைகளை தான் நம்புவாங்கன்னு சொல்கிறார். அப்பீலிங் ஃபிக்ஷன்ஸ்னு அதை சொல்கிறார். ஒரு படத்தில் ஒருத்தனை ஏமாத்தனா ஆசையை தூண்டணும்னு சொல்கிற மாதிரி சதுரங்க வேட்டை படத்தில் மக்களோட ஆசையை தூண்டுறவங்க எப்போவுமே இருப்பாங்க. அவங்க அப்பீலிங்கான கதைகளை சொல்லுவாங்க. அதை நம்பி மக்கள் அவங்க பணம் பற்றிய முடிவுகள் எடுப்பாங்க. அதனால் நஷ்டப்படவும் செய்வாங்க. இது தவிர்க்க முடியாத சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி மக்கள் டெஸ்பரேட்டாக இருக்கும்போது, வேறு வழி இல்லாமல் இருக்கும்போது யாரோ சொல்கிறத கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஹாஜி அப்படின்ற ஒருத்தரை பற்றி சொல்கிறாரு. அவர் கையில் பணமும் இல்லை, பையனுக்கு ரொம்ப சிக்காக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறான்னா, ஒரு எரியும் விறகு கட்டையை அவனோட நெஞ்சில் நீ இது பண்ணு, அவன் உடம்புல உள்ள சீக்கு ட்ரைன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அதை நம்பி பையன் இறந்து போயிட்டான். ஸோ இது மக்கள் காலங்காலமாக அப்படி தான் இருந்திருக்காங்க. இப்போ கொரோனா வந்தப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாற்று மருத்துவம் அப்படின்றத தேடி எதையோ மக்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுலேருந்து தப்பிக்க என்னென்னவோ முயற்சிகளை மேற்கொண்டாங்க. இப்போ நிரூபிக்கப்படாத விஷயங்களை, கட்டுக்கதைகளை மக்கள் டெஸ்பரேட்டாக இருக்கும்போது நம்புவாங்க. அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுப்பாங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எதனால் மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதை பற்றி மேலும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட 1 வயசு பெண் குழந்தையை பற்றி சொல்கிறாரு. அந்த குழந்தைக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்னா, நைட்டு தூங்கும்போது போர்வை எடுத்து போர்த்திக்கிட்டா குளிராதுன்னு தெரியும், பக்கத்தில் அம்மா படுத்திருந்தா இன்னும் கதகதப்பாக இருக்குன்னு சொல்லி தெரியும், பேரிச்சம்பளம் சாப்பிட்டா இனிப்பாக இருக்குன்னு தெரியும், ஒவ்வொரு நாளும் அப்பா அவங்க கூட விளையாடாமல் வெளியில் எங்கேயோ போயிட்டு திரும்ப வராரு அப்படின்றது தெரியும். இப்போ இதெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஆனால் அந்த உலகம் எப்படி செயல்படுது, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி செயல்படுது, ஒவ்வொரு நாட்டுக்குள்ள உள்ள பிஸ்னஸ் தொடர்புகள் என்ன, இது எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தை அதோட கண்ட்ரோலுக்கு வெளியில் இருக்கிற விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு அதால் எதிர்வினை ஆற்ற முடியாது, கவலைப்படும். இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற ஃபீலிங்காக அவங்க சில கதைகளை நம்புகிறாங்க அப்படின்னு மார்கன் ஹோசல் சொல்கிறாரு. நிதி நிறுவன மோசடிகள் அமெரிக்காவில் செஞ்ச பெர்னி மேடாஃப் அப்படின்றவரை பற்றி சொல்கிறார். அவர்கிட்ட ஏமாந்தவங்க யாரும் லேசுப்பட்ட ஆள்கள் கிடையாது. எல்லாருமே பெரிய செல்வந்தர்கள், முதலீட்டாளர்கள். அவங்களே பெர்னி மேடாஃப் ஏமாற்றிருக்காரு. அந்தளவுக்கு அவங்க ஆசையை தூண்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த இன்வெஸ்டார்களுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாத ஒன்று உண்டா, அவங்கள மீறி ஒன்று நடந்துருமா அப்படின்ட்டு அவங்க எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலையும் அவங்க ஏமாறதான் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல டேனியல் கானேமன் அப்படின்ற பொருளாதார அறிஞர், நோபல் பரிசு வாங்கினவர், அவர் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்கிறார். இங்கிலீஷில் பெனிஃபிட் ஆஃப் ஹைண்ட்சைட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு இல்லை நம்ம வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து புரிஞ்சுக்கிறது. இந்த காரணத்தினால இது நடந்துச்சு, அதனால் நமக்கு இந்த சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு விஷயத்தை விளங்கிக்க முயற்சி பண்ணுறது.
ஆனால் அது பார்ட் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்லி டேனியல் கானேமன் சொல்கிறாரு. அது ஒரு பகுதி புரிதல் தான். நீங்கள் ஒரு பகுதியை மட்டுமே பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறீங்க இல்லை புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் பார்வைக்கு படாத, உங்கள் அறிவுக்கு புலப்படாத பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்ம இப்படி புலப்படாத, தெரியாத, அறியாத விஷயங்களை கதைகளை சொல்லி நிரப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி டேனியல் கானேமன் சொல்கிறாரு. எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம கண்ட்ரோலுக்கு மீறின விஷயங்கள் இந்த உலகத்தில் எப்பயுமே இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் நம்ம அதிகம் ஜோசியத்தை நம்பக்கூடியவங்களாக இருக்கும். தமிழ்நாட்டில் என்ன சித்தாந்தம் பேசினாலும் ஜாதகம் பார்க்காம எந்த ஒரு செயலையும் தொடங்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. என்னென்னா முன்கூட்டி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அது உண்மையில்லைன்னு அவங்களுக்கு உள்ளூராக தெரிஞ்சிருக்கலாம். ஆனாலும் அது ஒரு ஆறுதல். ஒருத்தர் ஒரு நல்ல வார்த்தை சொல்லும்போது, இல்லை இதில் அவங்க எப்படி அதை அது எல்லாம் பாசிட்டிவாக சொல்லிட்டா நம்ப மாட்டாங்க மக்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கு நீங்கள் இந்த கல்லூரில் மோதிரத்தை போட்டுக்கோங்க, இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை இந்த இதை செய்யுங்க, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கையை மீறின விஷயங்கள் இருக்கும்போது அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குதா அப்படின்றதுக்காக நம்ம சொல்லிக்கிற கதைகள் என்னென்ன இருக்குது, இவ்வளோ இருக்குது உலகத்தில் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு. ஆனால் இது கிட்டத்தட்ட இதுதான் ஹியூமன் லைஃபோட ஒரு கண்டிஷன்னு சொல்கிறார். கண்டிஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப். இப்போது உதாரணத்துக்கு நோக்கியா கம்பெனி எடுத்துக்கோங்க. 2005 அவங்களுக்கு போட்டிக்கு ஆளே இல்லை. 20 வருஷம் கழித்து பார்த்தா இன்றைக்கி நோக்கியா கம்பெனி ஃபோன்ஸை யார் வாங்குறா? ஆண்ட்ராய்டு மார்க்கெட்டில் அவங்க இல்லை. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிளாக்பெரி, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட லாவா, மைக்ரோமேக்ஸ், இந்த மாதிரி பல கம்பெனிகள் காணாமல் போயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்கள காம்படிஷன்லேருந்தே வெளியில் அனுப்பிடுறது. இது மனிதர்கள் இந்த பொருளாதாரம், இந்த சுழற்சி இது இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாருமே அப்படித்தான், இதிலேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம் ஃபார் எரரை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அந்த எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட பிறகு எது தப்பாக போகுமோ அதுதான் ரூம் ஃபார் எரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கார்ல் ரிச்சர்ட்ஸ் அப்படின்ற ஒரு அறிஞரோட மேற்கோளை காட்டுறாரு. சொல்லிவிட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாரு. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த சாப்டரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.